ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திரு பெரியார் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி தொடர்ந்து விஜய் அவர்கள் பற்றி பல விஷயங்களை நீங்க சொன்னது கிட்டத்தட்ட, ஏன்னா முன்னாடியில இருந்தே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாரு. நீங்க அப்ப நிறைய கேலி கிண்டலுக்குலாம் நம்ம ஆளானோம். இப்ப அதுக்கேற்ற மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேல ஆகுது. விஜய் அவர்கள் சொன்னதை செஞ்சுட்டாரா? நீங்க இந்த ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒன்று, தேர்தலுக்கு முதல் நாள் இரவு வரை நடைபெற்ற அத்தனை ஊடக விவாதங்களிலும் விஜய் வரவே மாட்டார், ஜெயிக்கவே மாட்டார், அது தவறாக கூட சொல்லலாம். ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் அதை கேலியும் கிண்டலுமா பேசினாங்க. எவ்வளவு ஒரு மனிதனை இரிட்டேட் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு அரசியல் மாண்புகளையெல்லாம் கடந்து ஒரு மோசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணி இவர் வரவே மாட்டார் அப்படின்லாம் சொன்னது எல்லாமே போச்சு. எல்லாமே பொய் ஆயிடுச்சு. சரி, அப்படி இவங்க எல்லாமே சொன்னாங்களே, இந்த கட்சி இவ்வளோ ஆட்சி அமைக்கும், இந்த கட்சி இத்தனை சீட்டு வாங்கும், இவர் வரவே மாட்டார், 10 சீட்டு வந்தால் பெரிய விஷயம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு, ஆமாம் நாங்கள் அன்னைக்கு சரியாக கவனிக்க தவறிட்டோம் அல்லது கணிக்க தவறிட்டோம், அதுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு திறனாய்வாளர், அரசியல் திறனாய்வாளரோ அரசியல் ஆய்வாளரோ அல்லது ஊடகவியாளரோ இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருமே ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருத்தத்தை கூட தெரிவிச்சிருக்கணும். எங்களோட கருத்து தவறா போச்சு அப்படின்னு வருத்தத்தை தெரிவிக்கணும். அந்த நாணயம் என்னைக்கு இந்த நாட்டில் வருதோ அன்னைக்கு ஊடகங்கள் செழித்து வளரும். 2, தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மட்டுமில்லாமல் திரு விஜயை சுற்றி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலும் சுழலும்னு சொன்னது நான் தான். அது மட்டுமல்ல, அந்த பக்கத்தில் அரங்கத்தில் நம்ம பேசும்போது கூட உங்க முன்னாடியே சொன்னேன், தேர்தலுக்கு ஒரு கூட்டணி, ஒரு கேள்வியை கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, கூட்டணி கூட யாருமே வரலையே அப்படின்னு சொல்லும்போது கூட நான் என்ன சொன்னேன், தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி அமையும், தேர்தல் முடிஞ்சது பிறகு வேற ஒரு கூட்டணி அமையும்னு சொன்னேன். அதுவும் அப்படியே நடந்ததா? என்ன அப்ப நமக்கு இருந்தது என்னன்னா, தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி எப்படி வருவாங்கன்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருந்தது. அது நடந்துருச்சு. அன்னைக்கு தேர்தலுக்கு பிறகான ஒரு கூட்டணி, அது ஒரு வெற்றி கூட்டணியாக, ஒரு வெற்றி ஆட்சியாக இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு 41 நாள் 42 நாள் அவ்வளோதான் ஆகுது. இதில் திரு விஜய் அவர்கள் பேசியதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னா ஆமாம் நடந்துருச்சு. அவர் என்னெல்லாம் பேசினாரோ, எதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அவர் பேசினதெல்லாம் நடந்துருச்சு. எப்படி நடந்துருச்சு? ஒவ்வொரு அதிமுக காரர் வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு திமுகவினர் வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகள் வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகள் வீட்டுக்குள்ளேயும் எங்களுக்கான ஓட்டு வங்கிகள் இருக்கிறது. நடந்துருச்சா? அடுத்ததா நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னாரு, நடத்தி காமிச்சிட்டாரா? ஆக அவர் பேசியதை சரியாக இந்த 40 நாளைக்கு முன்பாக செய்து முடிச்சிட்டார். இந்த 40 நாள்ல இந்த அரசை பற்றி நீங்க ஒரு திறனாய்வு பண்ணணும் அப்படின்றத விட, அல்லது நான் செய்யணுன்றதை விட 2 செய்திகள், முதன்மையான செய்திகள் நம்ம முன்னாடி நிக்குது. ஒண்ணு, தனியார் பள்ளிகளோட கூட்டமைப்பின் தலைவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இப்பதான் நாங்க ஆசுவாசப்படுறோம், இப்பதான் நாங்க மூச்சு விடுறோம், ஒரு குறைந்தபட்சத்துக்கு ஒருத்தரை நாங்க தொடர்பு கொள்வதற்கே 10 லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்ண வேண்டியிருந்தது. எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் அனுமதின்றது குதிரை கொம்பா இருக்கும், லட்சக்கணக்கில் செலவாகும். இப்ப சிங்கிள் விண்டோ சிஸ்டமா இருக்குது, உடனடியாக எந்த ஒரு இதா இருந்தாலும் பரிசீலிக்கப்படுகிறது, இதுல 10 பைசா கூட அனாவசிய செலவு இல்லை, லஞ்ச ஊழல் இல்லை அப்படின்னு தனியார் பள்ளியோட அந்த சங்கத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு கான்ட்ராக்டர் அந்த சங்க தலைவர் பேசுறாரு. நாங்க இப்பதாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் 100 ரூபாய் ஒரு எஸ்டிமேட் போட்டோம்னா
அதில் 15 ரூபா எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த 15 ரூபா ப்ராஃபிட் எங்களுக்கு போதுமானது. இந்த 85 ரூபாயை முழுமையாக நாங்கள் கட்டட பணிக்கு அல்லது நாங்கள் ஏற்றுக்கொண்ட பணிக்கு முழுமையாக பயன்படுத்த முடியும். ஆனால் முன்பெல்லாம் எல்லாத்துக்கும் நாங்கள் பங்கு கொடுக்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு முற்று முழுதாக ஃபண்டு யாருக்கும் பார்ட்டி ஃபண்டிலேருந்து எந்த ஃபண்டும் நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒற்றை சாளர முறையில் நாங்களே ஆர்டர் எடுத்து நாங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்திருக்குது. அது மட்டுமல்ல, கிடப்பில் இருந்த திட்டங்கள் அத்தனையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஓவர் எஸ்டிமேட்டுன்னு சொல்லி வேலை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை கூட இது ஓவர் எஸ்டிமேட்டுன்னு சொல்லிட்டு மறுசீராய்வு பண்ணுவதற்காக அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த 40 நாளில் என்ன சாத்தியம்னா இதெல்லாம் சாத்தியப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு முதல் படி தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அரசை இன்னும் போக விட்டு தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னா, ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை நான் அமைப்பேன் அப்படின்றது அவர் கொடுத்த வாக்குறுதி. இந்த ஊழல்ன்றதையே நான் ஒழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இப்போ முதலமைச்சர் விஜய் சொன்ன மாதிரி நீங்க இப்ப சொல்லும் போது பார்த்தா அந்த ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் இருக்கும்போது இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்த மொத்தமா அவரால் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட முடியுமா? இல்லைன்னா இப்ப ஆரம்பத்துல இருக்கும் போது இது ஓகே, இது 5 ஆண்டுகளும் தொடருமா? அதாவது 5 ஆண்டுகளும் இந்த ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சியில் இவர்கள் முழுதாக ஈடுபடுவார்கள். ஒரு புத்துநோய் வந்திருக்குது, ஒரு மனிதனுக்குள்ள புத்துநோய் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மேலும் பரவாமல் தடுத்துட முடியும். அந்த நோயின் தீவிரத்தை குறைக்க முடியும். புத்துநோயவே ஒழிச்சிட முடியுமானா 1 2 3 4 5ன்னு ஸ்டேஜ் இருக்குது. இது எல்லாம் கடந்து போயிடுச்சு. இது எங்கே தொடங்குச்சு? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூதாஸ் காலத்திலிருந்தே தொடருது. லஞ்சம் கொடுக்கறது, கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கறது. மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்க, எனக்கு இதை செய், நான் உனக்கு இதை தரேன், பாலும் பருப்பும் கலந்து உனக்கு நான் தருவேன், சங்க தமிழ் மூன்றும் நான் இதெல்லாம் தரேன், நீ எனக்கு அதை கொடு அப்படின்ற ஒரு தரகு, ஒரு வியாபாரம் கடவுளிடம் இருந்து தொடங்குது. அது யூதாஸிடம் வளர்கிறது. இதெல்லாம் காலகாலமாக இருந்து ஊறி உளுத்து போன ஒரு விஷயம். இன்னைக்கு இதை சீரமைக்கிறேன்னு சொல்றதே அதுக்கே ஒரு பெரிய துணிச்சல் வேணும். ஆனாலும் இவர்கள் தன்னால் ஆனவர்கள், ஏன்னா இந்த 40 நாள்லயே நமக்கு தெரிஞ்சிருது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த 40 நாள்லயே ஒரு பெரிய அளவில் ஒரு நடவடிக்கைகள் எடுத்து அரசோட லீக்கேஜ்னு சொல்றாங்க. அதை அரசோட ரெவன்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெவன்யூவோட லீக்கேஜை தடை பண்ணியிருக்கிறாங்க. நேரடியாக அந்த ரெவன்யூ வந்து கஜானாவுக்கு வேற எங்கேயும் போகாமல் கஜானாவு பக்கம் திருப்பி இருக்கிறாங்க. ரெண்டாவது, 67களில் அண்ணா ஆட்சி அமைக்கும் போது இருந்த அதே துடிப்பு, அதே வேகம், அன்னைக்கு இருந்த அதே யங்ஸ்டர்ஸ் எப்படி ஒரு மிகப்பெரிய பண்ணையார்கள் அரசர்களை எல்லாம் வீழ்த்திட்டு ஒரு உழைக்கும் மக்கள், ஒரு சராசரி மக்கள், ஒரு சாதாரண மக்கள் எப்படி எம்எல்ஏக்களாகவும் மந்திரிகளாகவும் ஒரு மந்திரி சபையை அமைக்க முடிஞ்சதோ, பேரறிஞர் அண்ணாவால் அமைக்க முடிஞ்சதோ, அதே போன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு இளைஞர்களை கொண்ட ஒரு மந்திரி சபையை அமைத்திருக்கிறார். அவர் சட்டசபையும் இன்னைக்கு வந்து ரொம்ப இளமையாக தான் இருக்குது. சட்டசபையும் ரொம்ப இளமையாக தான் இருக்குது. அந்த இளைஞர்களோட துடிப்பும் வேகமும் வீரியமும் அது முழுமையாக மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்ம மனதார நம்புறோம். சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை மீது விஜய் அவர்கள் வந்துட்டு பதில் உரை கொடுத்திருந்தாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு பார்க்கும்போது ஆளுநர் உரை எப்பவுமே ஒரு பிரச்சனையாவே இருக்கும் பொதுவாகவே. ஏன்னா வந்து ஆளுங்கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் வந்து ஒத்து வராது. அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆளுநர் சொல்றதை வந்து படிக்க மாட்டாரு, மாத்தி படிச்சிருவாரு. பல சிக்கல்கள் இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கும்போது அது டோட்டலா வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பார்த்த சட்டசபையை வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். வரலாற்றுல இருந்தாலும் இப்படி ஒரு சட்டசபை நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்க முடியாது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே இது விஜய் அவர்களின் பேச்சு வந்து அரசியல் முதிர்ச்சியா இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு அவர் செய்தது வந்து ஒரு கிரிஞ்சுத்தனமா இருக்கு, இப்படி ஒரு முதலமைச்சர் செய்யலாமாங்கிற விமர்சனங்களும் இருக்கு. இது இந்த ரெண்டுல நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? 10 சட்டசபைகளை பார்த்திருக்கிறேன், 15 தேர்தல்களை பார்த்திருக்கிறேன், 7 தேர்தல்களில் வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசியலோட அசைவுகள் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுநரை வைத்து ஒரு ஹீரோயிசம் செய்வதற்குல, டீ கிளாஸ் கழுவுறலாம் பிடிச்சி அடிச்சுட்டு ரவுடியாக வருது இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் அந்த ஆளுநரையே வச்சு இங்கே இருமொழி கொள்கை தான் இந்த நாட்டுக்கு உகந்தது அப்படின்னு பேச வச்சு மாநில உரிமைகளையும் அந்த கவர்னரையே பேச வச்சது மிகப்பெரிய வெற்றி. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த கவர்னர்
தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே கவர்னரை அதே சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வச்சது மட்டுமல்ல, இருமொழி கொள்கை தான் இந்த தேசத்தின் கொள்கை அப்படின்றது அவர் வாயாலேயே சொல்ல வச்சது வந்து ஒரு மிகப்பெரிய டிப்ளமசி. இது ஒரு டிப்ளமசி இது. ஆனால் மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை இன்னும் கிண்டி கிளறி விட்டுருப்பாங்க. கவர்னரோட இஷ்யூவை பெருசாக்கி, கவர்னரை பகை இலக்காக்கி, கவர்னர் போய் தனியாக போய் பிரச்சாரம் பண்ணுற பிஜேபியோட ஒரு உறுப்பினராக போய் பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு அவரை நிலைமையை முத்த வைக்காம அவரை ரொம்ப சாமர்த்தியமாக கைக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை பார்த்தாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அடிப்படை ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஏன் ஓட்டு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது, அல்லது மக்கள் ஏன் ஓட்டு போகிறாங்கன்னு கேள்வி இருக்குது. எதற்காக இந்த மனிதர்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இந்துத்துவாவை எதிர்க்கணும், பாசிசத்தை எதிர்க்கணும், மொழிக்காக உயிரை கொடுக்கணும், பிஜேபியை எதிர்க்கணும். இதுக்காகலாம் எந்த மனிதனும் ஓட்டு போகிறது கிடையாது. பிறகு எதற்காக அவன் ஓட்டு போகிறான்னா, எனக்கு சுகாதாரமான குடிநீர் தேவை, விலைவாசி குறைய வேண்டும், சாலை வசதி வேண்டும், சுகாதாரம் வேண்டும், மருத்துவம் வேண்டும், கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஜனநாயகத்தோடு பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கிறான் என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இதற்காக ஒட்டுமொத்த மனிதர்களும் சபைக்குள்ள போக முடியாதுன்றனால தன்னிலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்து அந்த சபைக்கு அனுப்புறாங்க. எங்களை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இதுக்கு தான் அனுப்புறாங்களே ஒழிய சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு, சனாதனத்தை எதிர்ப்பதோ, மத்திய அரசை எதிர்ப்பதோ, பிஜேபியை எதிர்ப்பதோ, இந்துத்துவாவை எதிர்ப்பதோ ஒரு அரசியல் கட்சியோட வேலை கிடையாது. மக்களுக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த கடுகு அளவுக்கு, காதொடிஞ்ச ஊசி அளவுக்கு கூட அதுல பிரயோஜனம் கிடையாது. இதை யாரு செய்யணும்னா இயக்கவாதிகள் செய்யணும். அப்ப ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இயக்கவாதிகளை பேச வைக்கணும், இயங்க வைக்கணும். அவர்கள் தான் பேசணும். ஒரு ஓட்டரசியல உட்கார்ந்துக்கிட்டு கல்வியும் வேலை வாய்ப்பும் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இந்துத்துவ எதிர்ப்புன்னு சொல்லி தன்னோட முழு சக்தியையும் நீங்க அங்க செலுத்துறதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டை வந்து காக்கா தூக்கிட்டு போயிடும், பிஜேபி ஆக்கிரமிச்சிடும் அப்படின்னீங்க. ஆனால் ஆக்சுவலாக பிஜேபியோட ஓட்டு எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 3% தான். நாம் தமிழரோட ஓட்டு எண்ணிக்கை 4.5% தான். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவர்கள் மூர்க்கமாக மத்திய அரசையும் இந்துத்துவையும் பிஜேபியையும் சனாதனத்தையும் எதிர்க்கும் போது இயல்பாகவே பிஜேபியோட ஓட்டு சதவீதம் 12 மாறிடுது. நாம் தமிழரோட ஓட்டு சதவீதம் 8.11 ஆயிடுது. அப்ப ஒரு திமுகன்ற ஒரு கட்சி உண்மையிலேயே சனாதனத்தையும் பிஜேபியையும் இந்துத்துவாவையும் எதிர்க்குது அப்படின்னா, அப்புறம் பிஜேபிக்கு எப்படி ஓட்டு வங்கி கூடுச்சு? அப்ப நீங்க வளர்த்தீங்களா, இல்ல பேசி வச்சுக்கிட்டு எதுவும் பிளே பண்றீங்களா? இந்த கேள்வி இயல்பாகவே மனிதர்களிடம் தோன்றும். அதற்கு தபாக ஒரு பதில் சொல்லிடுச்சு. எங்க 3% பிஜேபி தன்னோட பயணத்தை தொடங்குச்சோ அடிச்சு தூக்கி 2.25 மாத்திருச்சு. எங்க 5% தன்னோட பயணத்தை தொடங்குச்சோ 4% மாத்திச்சு. இது யார் பண்ணது? சனாதனத்தை எதிர்க்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன், இந்துத்துவாவை எதிர்க்கிறேன், பாசிசத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய கட்சிகளால் செய்ய முடியாததை பேசாம கவர்னரை சட்டசபைக்குள்ளேயே மொழியை ஆதரித்து இருமொழி கொள்கையை வரவேற்று தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாட வச்சது மட்டும் இல்லாமல் இந்த இந்துத்துவ பிஜேபியை அரசியலின் கடைசி வரிசைக்கு தள்ளுனது யாரு? தாவேகா தான். இந்துத்துவாவை நான் ஒழிச்சிருவேன்னு பேசுறவங்க கிடையாது. அப்ப இந்துத்துவாவையும் பாசிசத்தையும் நம்ம வீழ்த்தணுமானா 100% வீழ்த்தணும். அது மனித குலத்துக்கு விரோதமானது தான். ஆனா அது ஒரு அரசியல் கட்சியால முடியாது. அது பேசுவதனால் நடக்காது, செயல்படுவதால் நடக்கும். இப்ப இங்க ஒரு இந்தி திணிப்பு நடக்குது, மத்திய அரசு இந்தி திணிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மத்திய அரசு இந்தி திணிக்கிறது பிரச்சனை வந்து மக்கள் பிரச்சனையா, அரசு பிரச்சனையா? மக்கள் பிரச்சனை. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக பிரச்சனையா மாத்திக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அரசியல் புரியும் நினைக்கிறேன். நீட்டு பிரச்சனை வந்துடுது, அது மக்கள் பிரச்சனையா,
இல்ல திமுக பிரச்சனையானா நீட்ன்றது திமுகவோட பிரச்சனையா மாறிடுது. அப்ப இந்த திமுக என்ன பண்றாங்க, இந்த நீட்டு பத்தியோ, மொழியை பத்தியோ, மாநில உரிமைகள் பத்தியோ மக்கள் பிரச்சனையா மாத்தவே இல்லை. அது தான் சொந்த பிரச்சனையாக இவர் வச்சுக்கிட்டது காரணமாக மக்கள் வேறு ஒரு தளத்திலையும், திமுக வேறு ஒரு தளத்திலையும் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் அதுதான். ஏன்னா இவர்கள் பேசக்கூடிய மொழி அந்த மக்களுக்கு புரியல. அந்த மக்கள் எனக்கு புரியலன்னு சொன்னான்ல, புரியலன்னு சொன்னது கூட இவங்களுக்கு புரியல. இதுதான் இந்த ஒரு ஜெனரேஷன் கேப்ன்றது. இந்த கேப்பை, இந்த இடைவெளியை இவர்களால் நிரப்ப முடியாம போனதுதான் இந்த தோல்விக்கான முதன்மையான காரணம். ஏன்னா பேசாம 5 நிமிடத்துக்கும் குறைவா பேசக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்துத்துவ தூக்கி ஓரமா போட்டாங்க, நாம் தமிழரை தூக்கி ஓரமா போட்டாங்க. ஆனா வாய்க்கிலேயே மணிக்கணக்குல பேசுனாங்களே, இவர்களால் பிஜேபியும் நாம் தமிழரும் இந்த மண்ணுல வளர்ந்துச்சு. இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் மக்கள் இவர்களோட மொழியே அவனுக்கு புரியல அப்படின்றத நம்ம ட்ரெண்ட்லயே புரிஞ்சுக்கணும். இல்ல அப்போ. ட்ரெண்ட்லயே கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்றது, அவுட் ஆஃப் ஃபேஷன் இது. திராவிடம் தான் வந்து எங்களுக்கு, இப்ப நான் வந்து திராவிடத்தில் தான் வளர்ந்தேன். திராவிடத்தை வளர்ப்பது, திராவிடத்திற்காக பெரியாருக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் நாங்க. எங்க வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணிச்சவங்க. நாங்க பேசலாம். ஆனா ஆட்சியாளர்கள் அதை பேசக்கூடாது. அப்படி நீ பேசணும்னா மக்களை பேச வைக்கணும், இயக்கவாதிகளை பேச வைக்கணும். இங்க இருக்கக்கூடிய இயக்கத்தெல்லாம் ஒழிச்சுப்புட்டு இயக்கவாதியெல்லாம் கூலிப்படையா மாத்தி, அப்ப இதெல்லாம் பார்க்கறான்ல, மக்கள் பார்க்கறான்ல, அதுல எரிச்சல் அடையறான்ல. அப்ப அதோட இதெல்லாம் அவங்க வந்து பரிசீலிக்கணும். திமுகவினர் வந்து இதெல்லாம் பரிசீலிக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். சரி, இன்னைக்கு அசெம்பிளில பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லும்போது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு, அப்பா மகன் தேடினாங்கன்றது. உடனே எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து மனைவி வந்து கணவனை தேடிட்டு இருக்காங்கன்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரோக்கியமான போக்கா சார்? ஏன்னா வந்து முதலமைச்சராகவும் இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கட்டும், இந்த அவங்க மாண்பை மீறிய பேச்சுக்களா தான் இதை பாக்குற மாதிரி இருக்கும்போது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது சரியா? இந்த அளவுக்கு இறங்கி அடிச்சுக்கணுமா ஒருத்தங்க? வழக்கமா ஆர்எஸ் பாரதி பேசுவாரு, ஏடாவிடமா பேசுவாரு. அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. ரொம்ப திமிரா, அவங்க பாடி லாங்குவேஜே ஒரு மாதிரி ரக்கடா இருக்கும். யாருது? சேகர் பாபு அவர்கள். இதெல்லாம் மக்கள் ரசிக்கலை. ரெண்டாவது, இவங்க பேசின விஷயம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இது வந்து வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் காலத்து பேச்சு இதெல்லாம். ஆக இதெல்லாம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சரி தவறுலாம் விட்டுருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அரசியலை ஏன் இன்னும் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க? விஜய் சொன்னாரு அப்படின்னா, எங்க கண்ணுக்கு காணுமே, அப்பாவை காணுமேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லு. அது ஏன் பர்சனலாக கொண்டு போய் இழுக்கிறீங்க? இதெல்லாம் வந்து அவங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் கவனிக்காமலாம் இல்லை, ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறாங்க. அதனால தான் இவங்களை தூக்கி பவுண்டரிக்கு வெளியில் போட்டாங்க. திமுக தோத்ததுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். ஆக இதுக்கு பிறகு கூட இவங்க ஸ்லாங்கை மாற்றிக்க தயாராக இல்லை அப்படின்னா, இது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது தான். இது அவங்க பரிசீலிக்கணும். இது அநாகரிகமானது, அவங்க பர்சனல். அதை கொண்டு வந்து இதில் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படி ஒவ்வொருத்தரோட பர்சனலும் பேசினா நாரிடும். ஒவ்வொருத்தரோட பர்சனலையும் நம்ம பேச வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாரும் ஒருத்தரை கூட எடுக்க முடியாது. நான் பட்டியல் போட்டுங்களா? இன்னும் சொல்ல போனால் சின்ன பசங்க, யார் சட்டசபையில் உட்காந்துருக்கு சின்ன பசங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் அல்லது பல விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கும். இப்போ நாங்களாம் பேசணும்னு நாக்க பிடிங்கிட்டு தங்கிடுவானுங்க. அதனால் இதை இப்படி பேசவே கூடாது. இது தவறான அணுகுமுறை. இந்த அரசியலெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் தன்னோட ஸ்லாங்கையோ இதை மாற்றிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது இப்போ திமுகவை நீங்க குறிப்பிட்டு அவங்கள பற்றி வரலாறும் சொன்னா பிரச்சனை ஆயிடும் போது இந்த மாதிரி விஷயங்கள் மக்களை எரிச்சல் அடைய செய்யும். ஏன்னா வந்து ஒருத்தவங்க பர்சனல், இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஜென்ரேஷன் மாறிடுச்சுன்னு போது இப்ப யாருமே ஒருத்தவங்களோட பர்சனலை வச்சு பார்த்து ஜட்ஜ் பண்ண போறதில்லை. விஜய் அவர்களுடைய பர்சனலை வச்சு அவர் மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் வந்து எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. அது அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறது, சட்டப்பேரவை, ரெண்டுமே பெரிய வேறு வேறு விஷயங்கள் தான். மக்களுக்கு இது எரிச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்னுமே எதிர்க்கட்சிகள் வந்து புரிஞ்சுக்கலையா? தெரியலைங்க அவங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. இன்னும் தெரியல அவங்களுக்கு. நாங்கள் வருத்தப்படுறோம். ஒரு திராவிட அரசு, திராவிட கோட்பாடு எங்கே அது ஒரு
டிப் ஆஃப் ஐஸ்பெர்க்குள்ளே வந்துடுமோ அப்படின்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. மேலும் மேலும் இன்னும் சீர்கேட்டை நோக்கி போகணும்னு தான் அவங்க விரும்புகிறாங்க. முதல்ல இந்த பெண் உறுப்பை வைத்து அரசியல் செய்வதுன்றது வேத காலத்தில் இருந்திருக்குது. அந்த வியாசர் ஒன்றாம் இருக்கும்போது மேனகையை விட்டு மயக்குனாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளா யோக்கிய பயல்களா பெண் உறுப்பை வச்சு தான் அரசியலே பண்ணுவீங்களா? பெண் உறுப்பை கடந்து உங்களுக்கு அரசியலை சிந்திக்கவே தெரியாதா? ஒட்டுமொத்த பண்பாட்டு விளிம்பியங்களும் அங்கே தான் போச்சு வச்சுருக்கீங்களா நீங்கள்? இது தவறு இல்லையா இது? அவன் வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்கறதுக்கு நீ யார்? அவன் வெட்டிக்கிறான், இது உனக்கு தேவையா இது? அதனால் இது மக்கள் இதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க, இதை ரசிக்க மாட்டாங்க. இது இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. இன்றைக்கி உலகமே உள்ளங்கையில் வந்துடுச்சு. இன்றைக்கி எல்லாமே ஒரு ஃபோனில் உலகத்தை பார்த்துடலாம் நீங்கள். அப்போ மனிதன் அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் எதிர்காலத்தில் குடும்பம்ன்ற கட்டமைப்பே இருக்காது. நான் 50 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா குடும்பன்ற கட்டமைப்பே இருக்காது. அப்போ அதை நோக்கி மனிதர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கும் பொண்டாட்டி அடுத்து செங்கல்பட்டு கோர்ட்டில் சுற்றுறா அப்படின்றது அநாகரிகமானது. அவர் சொன்னால் நீ அதுக்கு தகுந்த மாதிரி கோட்பாட்டு ரீதியாக பதில் சொல்ல. அங்கே ஆளை காணுமே, ஆமாம்ப்பா இல்லை, ஆனால் நாங்கள் வருவோம், வீரியத்தோடு வருவோம், வீரத்தோடு மறுபடியும் வருவோம், அன்னைக்கு நீங்கள் பேசுனதுக்கெல்லாம் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம், அல்லது நாங்கள் வரும்போது நீங்கள் இருக்கிற இடமே கூட தெரியாமல் போயிருக்கோம். இதுதான் அரசியல். அதை விட்டுட்டு பர்சனலாக இழுத்தீங்க சார். ஆனா விஜய் பண்றது கரெக்ட்டுங்கிறீங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லும் போது குளத்தூர்ல நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன், அதுக்கே இப்படி ஆயிடுச்சுங்கிறாரு. அப்புறம் இந்த சைகை காமிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து வேணும்னே வம்பு இழுக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுப்பதாக திமுகவினர் இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது சரியா? அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது சரியா? சரிதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்கிறேன்னா, தொடக்கத்திலிருந்தே வந்து விஜய் பிரச்சாரத்துக்கு வர்றது எவ்வளோ முட்டுக்கட்டை போட முடியுமோ முட்டுக்கட்டை போட்டாங்க. பிரச்சாரத்துக்கே மேக்சிமம் போகலை. அது பிரச்சாரம் கூட சொல்ல முடியாது. அங்கங்கே ஒரு 2-3 மாவட்டத்தில் நிப்பாட்டி பேசிட்டு வந்ததோடு சரி. தொண்டர்கள் வேட்பாளர்களும் பிரச்சாரத்துக்கு போகலை. ஏன்னா அவங்ககிட்ட பணம் கிடையாது. ஆனால் அவர்களை தான் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. டேவிட் ராய்சன் சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளர் அவன் சொன்னான், ஒவ்வொரு 1/4 நூற்றாண்டுக்கு ஒருவாட்டியும் புறக்கணிக்கப்பட்ட கண்டு கொள்ளப்படாத சமூகங்கள் ஒன்று திரளும் அப்படின்னா அந்த ஒன்று திரட்சி தான் இது. இது ஒரு சயின்ஸ். இது அவங்க புரிஞ்சிக்க தவறுனாங்க அப்படின்னு கேட்டேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒருத்தர் அண்ணே என்னண்ணே நான் தேர்தல் அலுவலகம் கூட போடலண்ணே, நான் ஜெயிச்சிட்டேனே, நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னு என்கிட்ட கேட்டாங்க. இன்னொருத்தருக்கு நான் தான் காசு கொடுத்து சட்டசபைக்கு அனுப்புனேன். பஸ்ஸுக்கு பணம் கூட இல்லை அவருக்கு, பாவம் அவர், சட்டசபைக்கு அனுப்புனேன். அப்போ இப்படி உழைக்கும் மக்களை, சாதாரண மக்களை, எளிய மக்களை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் ஹானர் பண்ணணும். ஏன் அந்த நிலையை வந்துச்சு? படோடபமான ஆடம்பரமான வசதி பணபலம் உள்ள ஒன்றை விட ஒரு சாதாரண ஒரு மனிதன் அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்கள் மேலே வெறுப்பு இருந்திருக்கும்? அது இதெல்லாம் பரிசீலிக்கணும். நிச்சயமா சார். என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வச்சுங்க. நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.